இது சாதி ஆணவ கொலையாது. இங்கே போனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான், ஸ்கெட்சுன்னு ஒரு ரவி இருப்பான், இங்கே குமார்னு இருப்பான், பல்லு குமார்னு இருப்பான், கொக்கி குமார்னு இருப்பான், இங்கே ஒரு இங்கே இப்போ ஜாவா பழின்னு ஒருத்தர் இருப்பான். அது ஒரு கேரக்டர் பண்ணி அது பண்ணுறாங்க, அவ்வளோதான். சார் கதாநாயகி இருக்காங்க சார். கதாநாயகி இல்லை சார். இப்போ வந்து நான் இந்த கதையில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்களா, ஒரு 3 டேஸ் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோயின் தான் அவங்க. அவங்களாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல. அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக தான் இருந்தாங்க. சரி, என்ன காரணம்னு தெரியல, படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷனுக்கு பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல, சம்மந்தம் இல்லைன்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இங்கே நடித்த ஆர்டிஸ்ட்டுகளை ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது எது எப்படின்னு தெரியல சார், சொல்ல முடியாது சார். அதை ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. விஜய் சேதுபதி ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே வந்து இது மேடைக்காகவோ இந்த இது ப்ரெஸ்க்காகவோ சொல்லலை. அவர் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் எனக்கு ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த டைட்டில் விஷயம் நான் அண்ணன் கிட்ட பேசினேன். அண்ணன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். ஆக்சுவலாக அப்போ அவங்க படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற டைமில் தான். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உனக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது, உனக்கு ப்ரொமோஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் வேணுமா நான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு தான் சொன்னார். ஸோ அதில் எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. இல்லை சார், முயற்சி பண்ணுறேன் சார். அண்ணன் பிஸியாக இருக்கார். ஆனால் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், ஆசைப்படுறோம். கண்டிப்பாக நடக்க நினைக்கிறேன் சார். இல்லை சார், நான் அண்ணன் யோகி பாபு அண்ணனுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்லேருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரோமோ வரைக்கும் பைட்ஸ்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சார். இப்போ கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பேசினார். படம் தேட்டரில் பார்த்துறேன், ஹைதராபாத்தில் ஷூட்டில் இருக்கேன், கண்டிப்பாக ரவி பார்த்துட்டு உனக்கு நான் அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் சார், ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். வந்துப்பா சைடு போயினே இருக்கார்ல. ஏய் என்ன சொல்லணும்? இல்லை, இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்குறது நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னும் அதிகாரிங்க, இன்னும் அரசியல்வாதிங்க அவங்கக்கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது? சினிமா நடிகர் என்ன இருக்குது? ஒரு நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்ககிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது? இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட்டு வேணுன்றாங்க, கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க. பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க. எல்லாமே கிடைக்குது இந்த அரசால், எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகனால என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்? இல்லை, அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியலில் இருந்தார் இல்லையா? அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த சரி இது படத்துக்கு அங்கத்துல சுத்து போடுறேன் அது இல்லை. இந்த கேள்வியெல்லாம், இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டு ஓடவோ இல்லை 4 பேர் ஓடவோ நான் சுற்றுறவன் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோன்னு தெரியாது. ஆனால் சமூக நீதியோடு தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா பழகிறோம். ஆனால் ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம், இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்குமா? சாதியாக தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சியாக கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலையும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஆமாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லணும். கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும். சொல்லாமல் இருக்கிறது அது அது அரசு தான். நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன் நானும் வந்து உட்கார்றேன். சப்போர்ட் என்னது எனக்கு சரி புரியல. இது சாது ஆணவ கொலையாது. யாரை ஏமாத்துறது? சொல்லுங்க தொழிலாளி சார், என் கூட வேலை செய்கிற தொழிலாளி சார், என் தம்பி சார். நாங்கள்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறோம். உங்களை மாதிரி தான் அந்த மொன்ன டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு ஃபோட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தேடின பையன் சார் நான். 30 வருஷம் இது சினிமாவில் வந்து இன்னும் இது. அப்போ அந்த வேலை என் கூட இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாருல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். இவர் தான் சார் கேட்கணும் அதெல்லாம். அதையும் அவர் தான் போட்டு வச்சார், இதையும் அவர் தான் போட்டு வச்சார், வேற நான் போடல. ஆமாம், ஓகே தான். அதோ டேரக்டர் சொல்கிறத நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லணும். நான் ஓகேவாடா நான் சொல்ல முடியுமா? நான் வேலை தான் செஞ்சுருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லணும் நல்லா இருக்குதா நல்லா. நல்லா தான் இருந்தது. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். அவர் டேரக்டராக ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்குறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்கிறேன். படத்தில் கூட நிறைய தவறுகள் இருந்தால் நான் நேராக போய் சொல்லுவேன், இது தப்பாக இருக்குது ரவி, கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பாக இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்குவேன், பேசிக்குவேன். ஆமாம், எழுதுண்ணே. இல்லை சார் எனக்கு வந்து என்னென்னா, அந்த கேரக்டர் வந்து மாரிமுத்து சார் இருக்கார்ல, அவரை நடிக்க வைக்கலான்ட்டு தான் பேச்சுவார்த்தை அப்போ பண்ணியிருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் தவறுன நாளில் தான் ஷூட் போனது. அப்போ வந்து எனக்கு வந்து நான் தான் கம்பல் பண்ணி நடிக்க வச்சேன். அவருக்கு விருப்பமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்காரு. ஆமாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம், தேங்க்யூ. நான்லாம் எதுவும் நிறுத்தலை, அதுவாக அப்படி இருக்குது. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படங்கள். ஏன்னா காமெடி படங்கள் பண்ணுறத நான் அயோத்தி பண்ணேன். ஸோ கேரக்டராக எனக்கு ஒரு ஆஸ் ஆக்டராக காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் லைனப்பும் இருக்குது. அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும். படத்துடைய சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்ஸஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ. இயக்குனருக்கும் தீனானந்துக்கும் 2 பேருக்கும் சேர்த்த கேள்வி. ஐயோ, சென்னையில் வந்து சென்னை பூர்வகுடி மக்களை வந்து நீங்கள் வந்து வெறும் வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரி சித்தரித்து நிறைய படங்கள் காட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது? வயிறுன்னு ஒன்று இருக்குதா? ஒரிஜான் வயிறு இல்லாட்டா உலக எளியது கலாட்டா. வயிறு இருக்குது சார், சாப்பிட்ணும். நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்ன ஏன் இந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்டு வெளியே வர முடியுமா? எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது, வேலைக்கு போடுங்க. நான் அப்படி தான் டேரக்டர் கூப்பிட்றாங்க, வந்து நடிங்கன்றாங்க. நம்ம போய் நடிச்சுட்டு வரோம். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த படத்தில் அதில் இல்லை சார். இந்த படத்தில் நான் நார்த் மெட்ராஸ்ன்னு காமிக்கல. அதாவது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இங்கே எல்லாமே நார்த் மெட்ராஸில் வந்து இல்லை சார். இங்கே வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளில் எத்தனையோ கிராமம், எத்தனையோ சென்னை, அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வந்து இங்கே இருக்காங்க. எல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அதனால் பண்ணுற பைப்புலாம் நார்த் மெட்ராஸ் கிடையாதுல்ல. இல்லைண்ணா, பெரிய டேரக்டர்லேருந்து நீ சின்ன டேரக்டர் வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்சி எடுக்கிறாங்க. காலப்போக்கில் அதில் மாறிடும் சார். நம்ம மாற்றலாம் இல்லை சார், நம்ம மாற்ற முடியாது சார். பூர்வகுடி மக்கள் வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வன்முறையாளர்களை காட்டுனீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதையே தான் வந்து தொடருவான். அதை வந்து எப்படி மாற்றுவீங்க? இல்லை, அதுக்கு தீர்வாக நம்ம இந்த படத்தில் ஒரு விஷயம் சார். அது வந்து என்னென்ன பிரச்சனைனா, அங்கேருந்து ஒரு டேரக்டர் வந்து இப்போ நீங்கள் சென்னை பற்றி படம் பண்ணுறவங்க யாருமே சென்னையில் இருக்கவங்க யாரும் படம் பண்ணல. சென்னையிலேருந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் பண்ணான்னா அந்த மண்ணினுடைய வேல்யூன்னா அந்த அவனுடைய வலிமை என்ன, வலி என்னன்னு வந்து சொல்லுவான். புதுசாக எல்லாம் அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த டேரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு வந்து அங்கே இருக்கிறது தெரிஞ்சுன்னு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பாக அந்த வாழ்வியலை வந்து படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது. அந்த உட்காந்து பேசணும். அங்கேருந்து ஒருத்தன் வந்து சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க ஒரு பார்வையில் வருவாங்கல்ல. இங்கே போனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான், ஸ்கெட்சுன்னு ஒரு ரவி இருப்பான், இங்கே குமார்னு இருப்பான், பல்லு குமார்னு இருப்பான், கொக்கி குமார்னு இருப்பான், இங்கே இப்போ ஜாவா பழின்னு ஒருத்தர் இருப்பான். ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணி அது பண்ணுறாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு டேரக்டர் யாராவது ஒருத்தர் புதுசாக
அந்த மண்ணில் பிறந்தவங்க வந்து அந்த ஊர் வேறு மாதிரியா சொன்னால் புரியும், அது வரைக்கும் புரியாது. நாங்கள் எழுத தயாராக தான் இருக்கிறோம். அதெல்லாம் அவங்க வந்து விட்டுருவாங்களா? அதெல்லாம் ரொம்ப நாளாக அதெல்லாம் முடியாது. இல்லை சார், நம்ம பாருங்கள், நீங்கள் அந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஏரியாவில் இருக்கிற ஒரு மெக்கானிக், நம்ம ஜிம்மில் வேலை பார்க்குறேன், அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த அப்படி பண்ணது. அந்த டூல்ஸ் இருக்குல்ல, டூல்ஸை போட்டால் நல்லா இருக்குன்னு போடணும், அவ்வளோதான். என்ன கேட்குறாருன்னா, காப்பு துப்பாக்கி கொடுத்த மாதிரி காப்பு கொடுத்தாரான்னு வராரு. ஐயோ பாலா, யாரோ அதான சிரிச்சிருவாங்க. ஓகே, தேங்க்யூ.